ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, என்னோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு ஒரு 2க்கு ஒரு 30 சைஸில் நீளமாட்டு ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்து அதை இந்த மாதிரி 4ஆக மடக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி வர அளவு கட் பண்ணி விடுங்க. எண்டு வர போகாதீங்க, அதுக்கப்புறம் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டிங்ஸையும் அப்படி வளைச்சி வெட்டுக்கோங்க. ஒரு வளைச்சி ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை வெட்டிட்டு அடுத்தது அடுத்த பக்கத்தை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். நமக்கு முன்ன குத்துன்னு நிற்கிற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் வளைஞ்சி மாதிரி வரணும். அதுக்கேற்றபடி அந்த சென்டர்லேருந்து அப்படி வளைச்சி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வளைச்சி வெட்டிக்கோங்க. அடுத்து திருப்பி வச்சுட்டு திரும்ப இன்னொரு பக்கம் நமக்கு வளைக்க வேண்டி இருக்குதுல்ல, அதுக்காக அதை அப்படி வளைச்சி வெட்டிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே வெட்டிட்டேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடையில ஒரு பகுதியில் ஒன்று கட் ஆகாமல் இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொன்று நம்ம அதே 2க்கு 30 ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் 4 இது பண்ணிக்கிட்டு இதை அதை விட கொஞ்சம் இடைவெளி கூடுதலாக வச்சு வெட்டி விட்டுக்கணும். கொஞ்சம் இடைவெளி கூடுதல் வச்சு வெட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பண்ணல அதே மாதிரி ஒவ்வொரு வளைவையும் அப்படி வளைச்சி முதல்ல ஒரு சைடு மொத்தமே நம்ம வெட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மறு சைடு அதே மாதிரி நம்ம வெட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வளைவு மாதிரி வர மாதிரி 2 சைடும் நம்ம அப்படி வளைச்சி விட்டுக்கணும். வெட்டும்போது கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க. இப்போ நம்ம வெட்டி விட்டுக்கிட்டாச்சு. நீ அதை நிமித்து விட்டு இடையில ஒரு எங்கேயாவது ஜாயிண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வெட்டி விட்டுக்கணும். இப்போ ஜாயிண்ட் ஆயிருந்தது நான் வெட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம முதல்ல செய்தோம்ல கொஞ்சம் சின்ன கேப் வித்தியாசத்தில் அதை என்ன செய்கிறேன்னா எதையாவது ஸ்கேலோ இல்லை ஏதாவது பென்சில் ஏதாவது வச்சு நான் இப்போது கையில் சிசர்ஸ் தான் இருந்தது, அதை வச்சு வளைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உள்நோக்கி வளைச்சி விட்டுக்கோங்க. கிழிஞ்சிடாமல் ஒரு பகுதியாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வளைச்சி விட்டுக்கோங்க.
முதல்ல நம்ம இது ரெடி பண்ணல, அது என்ன பண்ணலான்னா, சாரி, 2வது நம்ம இப்போ பண்ணமே அந்த பெருசாட்டு கேப், அது என்ன செய்கிறான்னா ஒரு அந்த லேயருக்கு நடுவுலையும் ஈக்கில் வச்சு அப்படி கொஞ்சம் அது ஒரு இதழ் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி வரத்தக்கன அதை நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி குச்சி வச்சு சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் செஞ்சதை, அதாவது சின்ன அரும்பை செஞ்சோமே, அதை வந்து நம்ம முதல்ல ரொட்டேட் பண்ணி லைட்டாக கம் போட்டு சுற்றி ரொட்டேட் பண்ணி ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டும் போதே அந்த முனைப்பகுதி நமக்கு மொட்டு மாதிரி லைட்டாக அப்படியே மூடி தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த வளைச்சி விட்ருக்கோம் பார்த்தீங்களா, வளைச்சி விட்ருக்க பகுதி உள்ளே வர மாதிரி அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஒட்டிகிட்டே இருக்கணும். ஒட்டும்போது நமக்கு அந்த மொட்டு மாதிரி கிடைக்கும். லைட்டாக எடையாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது ஒரு செகண்ட் உள்ளதையே நம்ம சுற்றி லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு அந்த மொட்டு ஷேப்பு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா சுற்றி ஒட்டி விட்டுக்கிட்டு ஒரு குச்சியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஷார்ப்பானது பார்த்து. அடுத்து ஒரு லேயராக அந்த வரிசையாட்டு நம்ம வந்து குச்சியை உள்ளோடி விட்டு இந்த லேயரை கொஞ்சம் நெளிச்சு விட்டுக்கணும். அதாவது மொட்டுக்கு மேலே அந்த 1-2 லேயர் விரிஞ்சு நிற்கிற மாதிரி சுற்றி அந்த மாதிரி விட்டுக்கணும். கொஞ்சம் கீழே வர தாத்து விட்டுக்கணும், கிழிஞ்சிடாமல் ஒட்டினதும் இலகிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கவனமாட்டு ஒரு லேயராக 1 by 1 இலக்கி விட்டுக்கணும். இப்போ நான் இலக்கி விட்டாச்சு, அதை அங்கே தனியாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒரு சர்க்கிள் சைஸில் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி வெட்டிக்கணும். முக்கால்வாசி தான் கட்டிங்ஸ் போகணும். கீழே கார்னர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இதாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, ஒரு அழகான டிசைனில் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம 4 to 5 பீஸ் எடுத்துக்கணும். 5 சர்க்கிள் 5 வேண்டாம், 4 போதும். நான் இப்போ இந்த ஃப்ளவருக்கு 5 போடுறேன், நீங்கள் 4 போதுமானதாக இருக்கும். ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர் வந்து இது நான் குச்சி வச்சு சென்டரில் மடக்கி உள்நோக்கி வர மாதிரி, அது வந்து கொஞ்சம் சிசர்ஸ் வச்சு வெளிநோக்கி இழுத்து விட்டேன். அது கொஞ்சம் மலர்ந்த பூ மாதிரி. நம்ம அது காஞ்சி தொழிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூ மாதிரி. இப்போ வந்து நம்ம 1 by 1 ஒட்டிக்கலாம். அந்த கீழே இருக்கிற லேயருக்கு இடையில இந்த ஒரு லேயர் வர மாதிரி ஒட்டிக்கலாம். சென்டர் ஒட்டி பிடிச்சிக்கணும்.
அடுத்தது அதே மாதிரி இன்னும் 2 எண்ணத்த நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த ஒரு லேயருக்கு இடையில அடுத்த லேயர் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒட்டி விட்டுட்டு இந்த சென்டர் பகுதியில் கொஞ்சம் கம் போட்டுக்கிட்டு இந்த நம்ம ஒரு பூ மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா குட்டி பூ அதையும் சென்டரில் இதில் ஒட்டிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி விரிஞ்சு இன்னும் கொஞ்சம் விரிகிறதுக்கு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இதழ்களை எல்லாம் கொஞ்சம் ஒசத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறைய இதழ்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல க்யூட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் பூ ரெடி ஆயிடுச்சு. இனி பூவுக்கு தேவையான தண்டெல்லாம் எடுத்துக்கணும்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு சுற்றி விட்டுக்கிறேன் நான். இனி மேல் பகுதி நிரப்பில்லாத பகுதிகளை கொஞ்சம் வெட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பூக்கடியில் வரக்கூடிய பகுதி அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இது உங்களுக்கு எந்த மாதிரினாலும் வெட்டலாம். இது உங்களுக்கு எப்படி தோணுமோ அந்த மாதிரியே ஒட்டி விட்டுக்கோங்க. இது நம்ம இந்த மாதிரி 2ஆக வெட்டாமல் ஒன்றாவே வெட்டியிருக்கலாம். ஏன்னா ஒன்றா வெட்டினா கூட நிறைய வரும். இது அவ்வளோ நல்லா வரல இந்த இடம். ஆனாலும் நீங்கள் ஓகே. இதுக்கு நான் வந்து ஹோல் போடலை. ஏன்னா சின்ன ஸ்பேஸாக இருக்கிறனால திருப்பி மடக்கி விட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு கட்டிங்ஸ் போட்டால் ஓகே அந்த குச்சியை உள்ளே விடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ குச்சி நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை ஒரு 3 இல்லை 4 கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு அதை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். இப்போ குச்சிக்கு அடியில் நம்ம வைக்கணும்ல, அதுக்காக அந்த குச்சிக்கு அடிப்பகுதியில் லைட்டாக அந்த 3 லேயர்லேயும் க்ளூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. அதை இந்த இது வழியாக விட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பூக்கான அடித்தளம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் இந்த சென்டரில் லைட்டாக க்ளூ போட்டுக்கிட்டு இந்த நம்ம பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இதை இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பூ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி பூக்கு தேவையான லீஃபு அதுக்கு இந்த 4 கேட்ட சைஸில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 2ஆக மடக்கிக்கிட்டு லீஃபும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு குத்து மதிப்பாக லீஃப் வந்து ஒன்றுலேயும் வித்தியாசமாக வச்சு விட்ருப்பேன். இப்போ க்ளூ எடுத்துக்கிட்டு இந்த இலையிலையும்
ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்த லீஃபையும் எடுத்து ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒன்று மலர்ந்த பூ, ஒன்று மலரக்கூடிய பூ, பாதி மலர்ந்தும் மலராமலும் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எந்த பூ பிடிச்சிருக்கு இதில் உங்களுக்கு? மலர்ந்த பூவா இல்லை மலராத பூவா? இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.